ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன் அண்ட் திஸ் இஸ் ராகவன் ஃப்ரம் ராகவன் கட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போக போறோம். எஸ், ஒரு ஜீவ சமாதி இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்க போகுது. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல பாம்பன் சுவாமியோட ஜீவன் சமாதி இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சில கதைகளில் கேட்கும்போது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம், ஸ்ட்ரெயிட்டாக திருவான்மியூர் ரூட்டு பிடிச்சி அந்த பாம்பன் சாமியோட ஜீவன் சமாதியை போய் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இந்த ஜீவசமாதியை நான் பத்தி படிக்கும்போது வேற எங்கேயோ ஊர்ல எல்லாம் நிறைய ஜீவசமாதி இருக்கும்னு நினைச்சு பார்க்கும்போது சென்னையிலேயே எக்கச்சக்கமான ஜீவசமாதி இங்க தான் இருக்கு சென்னையில. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, ஏன் இதெல்லாம் போய் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ஜீவசமாதி சென்னையில இருக்கிற மொத்த ஜீவசமாதி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல ஃபர்ஸ்ட் இப்ப நாம போக போற ஜீவசமாதி எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல இருக்கிற ஜீவசமாதிக்கு போய் பார்க்க போறோம். ஸோ நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டாக வீட்டிலேருந்து ஒரு 3-3:30 மணி போல் கிளம்பி திருவான்மியூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேளச்சேரி வழியாக காமாட்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி சென்னை 1 வழியாக நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ காமாட்சி ஹாஸ்பிட்டலையும் தாண்டி ஹாலிடே இன்னுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸை முடிச்சுட்டு ஸோ ஹாலிடே இன் லெஃப்ட் எடுத்து அடையார் ரூட்டை பிடிச்சி நாங்கள் திருவான்மியூர் போக போகிறோம். எஸ், ஃபைனலாக நாம் பாம்பன் சுவாமியோட ஜீவ சமாதிக்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த போர்டில் அவரை பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகி நாங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மடம் ஒன்று இருந்தது. அவருக்கான ஒரு சந்நிதியான ஒரு மடம் கட்டியிருந்தாங்க. அண்ட் இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நீங்கள் உள்ளே போனோம். வெளியில் பந்தல் போட்டிருந்தாங்க. உள்ளே நுழையும் போது ரைட் சைடில் ஊதுபத்தி, தேங்காய் அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான பொருளும் அங்கேயே கிடைக்கும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரை பற்றின ஒரு போர்டு இருந்துச்சு. அங்கே அழகாக சில கோழிகள்லாம் உட்காந்துருந்ததுங்க. அண்ட் இங்கே ஊதுபத்தி ஏற்றி நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும், விளக்கேற்றணும்னா இந்த இடத்துல ஏற்றிட்டு அதுக்கு பின்னாடி தான் அந்த ஜீவ சமாதி இருக்குது. அங்கே ஜீவ சமாதியை போய் நீங்கள் நல்லா மனசார ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கோவில் மாதிரி அவருக்கு கட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நைவேத்தியம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும்லாம் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதுதான் அவரோட ஜீவ சமாதி. நான் லாங்லேருந்து நின்று பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம், அதோடு கிடையாது. ஸோ அதனால் லாங்லேருந்து நின்று உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணிவிட்டு அவரோட சந்நிதியை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நாளைக்கு நேராக போயிட்டு நல்லா பிளெஸிங் அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இவர் தான் அந்த பாம்பன் சுவாமி. இவர் முருகனை மனசார நேசித்து முத்தி அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பில்லி, சூனியம், தோஷம், உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா கஷ்டங்களுமே இவரோட சந்நிதிக்கு நீங்கள் அடிக்கடி விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறது ஒரு ஆத்மார்த்தமான உண்மை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜீவ சமாதிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறதோட ஜீவ சமாதிகளுக்கு அதிகமாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்ட விஷயங்கள் நிறையாவே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது நிஜம். ஸோ அதனால தான் ஜீவ சமாதிக்கு நிறைய பேர் இப்போ இந்த காலகட்டத்தில் அது விஷயம் தெரிஞ்சு விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருவான்மியூர் வந்தீங்க அப்படின்னா இந்த பாம்பன் சுவாமியோட ஜீவ சமாதிக்கு மனசார ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட வேண்டுதலை வச்சுட்டு போங்க. என்ன அப்படி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியாக போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறதோட இவங்கெல்லாம் நமக்கும் கடவுளுக்கும் இன்டர்மீடியரியாக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவங்க கிட்ட போய் உங்களோட ரெக்வஸ்ட் லெட்டரை வச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக கடவுள்கிட்ட கொண்டு போய் அது ஈஸியாக சேர்த்துருவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஜீவசமாதியெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கடவுளை நோக்கி ப்ரே பண்ணி ஜீவனாக சமாதியாக அடைஞ்சவங்க கிட்ட நம்மளோட மன ஆறுதல்களையும் நம்மளோட வேண்டுதலையும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விஷயமே ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அண்ட் உண்மையும் கூட. ஸோ இதுதான் நம்ம சேனலில் நம்ம கவர் பண்ணுற சென்னையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஜீவசமாதி. இது மாதிரி சென்னையில் இன்னும் நிறைய ஜீவசமாதிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களை இது மாதிரி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் பிளேஸில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.